ஒருத்தனுக்கு நாம் தானம் பண்ணணும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஒரு ஏழை இருக்கான், சுவாமி நான் பட்னி இருக்கேன், ஏதாவது கொடுங்கோள், கொஞ்சம் சாப்பிட முடியும். அவனுக்கு கட்டாயம் நீங்கள் தானம் பண்ணணும். ஒரு மனுஷன் உங்கள் எதிர்க்க பட்னி இருக்கிற போது எப்படி பார்த்து சகிக்க முடியும்? வாடாப்பா இங்கே வந்து சாப்பிடு அப்படின்னு அவன் சாப்பாடு போடணும். இல்லை அவனுக்கு சாப்பாட்டுக்கு பைசாவாவது கொடுக்கணும். அதே ஒருத்தன் சார் கள்ளு குடிக்கணும், ஒரு 10 ரூபா கொடுங்கோள் அப்படின்னாக்கே அவன் கழுத்து பிடிச்சி தள்ளலாம். அவ்வளோ. அது இப்படி அவனுக்கு மட்டும் கொடுக்கணும் அங்கிறேள், இவன் மட்டும் கழுத்து பிடிச்சி தள்ளணும் அங்கிறேள். இதுதான் தர்மம். அவன் செய்யக்கூடிய அதர்மத்துக்கு நீ சககரிக்கப்படாது. அவன் கள்ள கொடுக்கிறேனுங்கிறது அதர்மம், அந்த அதர்மத்துக்கு நீ சககரிக்கப்படாது. ஆனால் இவன் நான் பட்னி இருக்கேன் சாக போறேனுங்கிறான், அவனுக்கு கட்டாயம் நீ உபகாரம் பண்ணணும். இப்பேற்பட்ட தர்ம சூக்ஷ்மங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டு அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கார். அப்படி நாம் தார்மிகர்களாக நம்ம வாழ்க்கையை நடத்தினால் நம்ம வாழ்க்கை பவித்திரமாகும். பகவான் நமக்கு சம்பத்து கொடுத்திருக்கான், எதுக்காக? இன்னொருத்தனுக்கு உபகாரம் பண்ணணும், பகவானுடைய சேவை பண்ணணும்ங்கிறதுக்காகத்தான் பகவான் நமக்கு சம்பத்து கொடுத்திருக்கான். இந்த சம்பத்தினால நாம் பகவத் சேவையும் பண்ணலை, பிரத்தியானவனுக்கு தானமும் பண்ணலை. என்னாக இந்த சம்பத்தை வச்சுக்கணும் என்ன பண்ணுறது? இது நாம் தலையில் கட்டிக்கிட்டு போகிறோமா? இல்லை, நாம் தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போகிறோம். ஒரு துணியும் போட்டுக்காதுக்கு வந்தோம், அதே மாதிரி தான் போகிறோம். ஒரு துணியும் கூட இருக்காது கடைசியில். அப்படி இருக்கிற போது இவ்வளவெல்லாம் இந்த சம்பத்து யாருக்காக? பகவத் சேவை செய், சத்பாத்திரத்தை தானம் பண்ணு, அப்போ தான் அது சார்த்தகமாக. இந்த மாதிரி தர்ம சூக்ஷ்மங்களை நாம் பெரியோர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்தினால் அப்போ நம்ம வாழ்க்கை பவித்திரமாகும். ஞாத்வா சாஸ்திரவிதானோக்தம் கர்ம கர்த்துமிஹார்ஹசி.